ஹலோ கைஸ், வெல்கம் பேக் கோடிங் இங்கிலீஷ் தமிழ். இந்த வீடியோவில் எந்த கான்செப்ட் பார்க்க போகிறோம்னா, சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டில் நோடோட கவுண்ட் எப்படி கவுண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நோட் கவுண்ட் சொல்லிட்டு சொல்லுவாங்க, இல்லைனா நோட் லென்த்துன்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, நம்ம ஆல்ரெடி ஆடட் பிகினிங், ஆடட் எண்ட், ஆடட் கிவன் பொசிஷன் சொல்லிட்டு 3 கான்செப்ட் சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டில் பார்த்தாச்சு. நான் ஆடட் எண்ட் அந்த கான்செப்டில் ஒரு 3 நோடை கிரியேட் பண்ணுறேன். ஸோ நான் இப்படி 3 நோடை கிரியேட் பண்ணால் ஆடட் எண்ட் அந்த கான்செப்டில் ஃபர்ஸ்ட் நோடு இங்கேயும், செகண்ட் நோடு இங்கேயும், தேர்ட் நோடு இங்கேயும் கிரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நோடு, செகண்ட் நோடு, தேர்ட் நோடு. இதனோட கவுண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமிங் இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா 3ன்னு சொல்லிட்டு சொல்லணும். எதனால்னா இதில் 3 நோடு இருக்குது. இது ஒரு நோடு, இது ஒரு நோடு, இது ஒரு நோடு. ஹெட்டுங்கிறது நோட்டில் கணக்கில் வராது. ஹெட்டுங்கிறது ஸ்டார்டிங் நோடோட வேல்யூ ஹோல்ட் பண்ணியிருக்காது. ஹெட்டுங்கிற வேல்யூ யூஸ் ஆகுது. ஸோ ஹெட்டுங்கிறது ஒரு நோடாக கன்சிடர் பண்ணாதீங்க. இருக்கிறது 3 நோடு. ஒருவேளை நீங்கள் 4ஆவதாக இன்னொரு நோடு கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா நோடு கவுண்ட்டுங்கிறது 4 சொல்லணும். இல்லைனா நோட் லென்த்னா கூட 4 தான். ஓகேங்களா, அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம். நோடை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கான்செப்ட் தெரியும்ல, அந்த கான்செப்ட் தெரிஞ்சாலே இதையும் நீங்கள் பிரிண்ட் பண்ணிடலாம். நம்மளுக்கு இதை ஒரு கீ பாயிண்ட் என்னென்னா நோடோட நெக்ஸ்ட் வேல்யூ எப்போ 0 ரீச் ஆகுதோ அது வரைக்கும் தான் நோடுங்கிறது இருக்கும். அதுக்கு நெக்ஸ்ட் நோடுங்கிறது இருக்காது. எப்போவுமே நோடோட எண்டு, நோடோட நெக்ஸ்ட் எப்போ 0ன்னு சொல்லிட்டு முடியுதோ அது வரைக்கும் நோடு கிரியேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் நோடு இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு கிளாரிட்டி இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நம்ம இப்போது நோடோட கவுண்ட் பண்ண போகிறோம். அதனால் ஒரு வாய்டு நோடு கவுண்ட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரக்ட் அந்த நோடோட நெக்ஸ்ட் 0வாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதன் மூலியமாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எப்போவுமே ஸ்டார்டிங் நோடுங்கிறது எது ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு, ஸ்டார்டிங் நோடோட அட்ரஸ் ஹெட்டுங்கிறது ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஹெட்டு மூலியமாக தான் நோடோட நெக்ஸ்ட் ஒரு நோடாக மூவ் ஆகிட்டு நோடோட நெக்ஸ்ட் எப்போ 0வாக இருக்கோ அது வரைக்கும் நம்ம கவுண்ட் பண்ணிவிட்டு அந்த கவுண்ட்டை டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதுதான் இந்த லாஜிக். ஸோ ஸ்ட்ரக்ட் இஎம்பி ஸ்டார் டெம்ப்னு ஒரு பாயிண்டர் வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அது ஹெட்டுக்கு அசைன் பண்ணுறேன். எதுக்காக இப்படி பண்ணுறேன்னா, ஹெட்டோட வேல்யூ எப்பவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. எதனால் சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னா, ஹெட்டுங்கிறது தான் ஒரு மெயின் கீ. அதை வச்சு தான் ஒரு நோடாக ஸ்டார்டிங் நோடோட அட்ரஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. ஹெட்டுங்கிறது இங்கே போயிடுச்சுன்னா மறுபடியும் ஸ்டார்டிங் நோடுங்கிறது கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால் ஒரு டெம்பரரி வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அது ஹெட்டுக்கு அசைன் பண்ணிட்டேன்னா டெம்பரரி வேரியபிள் கிரியேட் ஆயிருக்குல்ல, ஸோ அதுவும் இதை தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் இப்படி கிரியேட் பண்ணிவிட்டு கவுண்ட்டுங்கிறது 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். கவுண்ட்டுங்கிற ஒரு இன்டீஜர் வேரியபிள் தானே. ஸோ இன்ட்டு கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு வேல்யூ அசைன் பண்ணிடுறேன். அசைன் பண்ணிவிட்டு எப்படி நோடை பிரிண்ட் பண்ணுறது லாஜிக் யூஸ் பண்ணுமோ சேம் லாஜிக் தான். வைல் டெம்ப் நாட் ஈக்குவல் டு 0னா அங்கே என்னன்னா இந்த கேஸ்க்குள்ளே டேட்டாவை பிரிண்ட் பண்ணிவிட்டு டெம்ப் ஈக்குவல் டு டெம்போட நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணோம். இங்கே என்ன பண்ண போகிறோம்னா கவுண்ட்டை தான் நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்டுடுறேன். ஓகேங்களா, இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு டெம்ப் இருக்குல்ல அதை டெம்போட நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணி விட்டுறேன். இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்கே ப்ரோக்ராமிங்கில் பாருங்கள், இன்ட் ஐடின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்புறமா ஸ்ட்ரக்ட் இஎம்பி ஸ்டார் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு இது ஐடி, இது நெக்ஸ்ட்டு. இப்போ ஸ்டார்டிங்கில் டெம்ப் எதை பாயிண்ட் பண்ணிட்டு ஹெட்டோட வேல்யூங்கிறது 1000 அட்ரஸுங்கிறது இந்த நோட் தானே. ஸோ இப்போது ஹெட்டுங்கிறதும் டெம்புங்கிறதும் ஸ்டார்டிங் நோட தான் பாயிண்ட் பண்ணிட்டுருக்கு. இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு இருக்கு. கவுண்டோட வேல்யூ ஸ்டார்டிங்கில் 0ன்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் வைல் டெம்ப் நாட் ஈக்குவல் டு 0. டெம்போட வேல்யூ இங்கே என்ன சொல்லிட்டு இருக்கு, 1000 சொல்லிட்டு தான் இருக்குது. 1000 நாட் ஈக்குவல் டு 0ங்கிறது கண்டிஷன் ட்ரூ. இது எந்த நேரத்தில் மட்டும் தான் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்னா 0 நாட் ஈக்குவல் டு 0 அந்த கேஸ் வரும்போது மட்டும் தான் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். மற்ற நேரத்திலாம் ட்ரூவாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ 1000 நாட் ஈக்குவல் 0ங்கிறது கண்டிஷன் ட்ரூ. ஸோ கேஸ்க்குள்ளே வருமா கவுண்ட் ப்ளஸ். ஸோ கவுண்டோட வேல்யூ 0லேருந்து 1 மாறிட்டு இருக்கும். மாறிட்டு டெம்ப் ஈக்குவல் டு டெம்போட நெக்ஸ்ட். அப்படின்னா என்ன, டெம்போட வேல்யூ இப்போ எங்கே மூவ் பண்ண சொல்கிறேன், டெம்போட நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ண சொல்கிறேன். ஸோ இங்கே இப்போது இது லேப்டாப்பில் ப்ரோக்ராமில் பார்க்குற மாதிரி இன்ட் ஐடி ஸ்ட்ரக்ட் இஎம்பி ஸ்டார் நெக்ஸ்ட்டு மூவ் பண்ண சொல்கிறேன்னா, இப்போ இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் அதில் பார்த்தீங்கன்னா டெம்போட நெக்ஸ்ட்டுங்கிறது இதுதானே. இப்போ டெம்புங்கிறது இதோட நெக்ஸ்ட்டுங்கிறது 2000ங்கிறது இப்போ செகண்ட் நோடுக்கு மூவ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோடுக்கு ஜம்ப் ஆகிருக்கு. இப்போது டெம்புங்கிறது எதை பாயிண்ட் பண்ணிருக்குன்னா 2000 பாயிண்ட் பண்ணிருக்கு. ஓகேங்களா,
ஸோ மறுபடியும் இந்த கேஸ் வந்து ட்ரூ தானே இருக்குது. ஸோ மறுபடியும் செக் பண்ணும். வைல் 2000 நாட் ஈக்குவல் டு 0 கண்டிஷன் வந்து ட்ரூ தான். ஸோ கவுண்டோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 1 இருந்து 2 மாறிட்டு இருக்கும். டெம்ப் ஈக்குவல் இப்போ டெம்போட நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ண சொல்கிறேன். டெம்போட நெக்ஸ்ட் இப்போ டெம்புங்கிறது 2000 நெக்ஸ்ட்டுங்கிறது 3000. ஸோ இப்போ இந்த நோட வந்து இப்போ பாயிண்ட் பண்ணிட்டு. ஸோ மறுபடியும் டெம்ப் நாட் ஈக்குவல் டு 0னா 3000 நாட் ஈக்குவல் 0ங்கிறதும் கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ மறுபடியும் கேஸ்குள்ளே வந்துட்டு கவுண்டோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 2லேருந்து 3 மாறி இருக்கும். ஓகேங்களா, 3 மாறிட்டு டெம்ப் ஈக்குவல் டு டெம்போட நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ண சொல்கிறேன். டெம்போட நெக்ஸ்ட்டுங்கிறது என்ன 0ன்னு சொல்லிட்டு இருக்கு. 0ங்கிறது அதுதான் கடைசி நோடு நம்மளுக்கு தெரியும். ஸோ எந்த நோடும் கிரியேட் ஆகிருக்காது. இப்போது டெம்போட வேல்யூ என்ன சொல்லிட்டு இருக்கு 0ன்னு சொல்லிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ 0 நாட் ஈக்குவல் 0ங்கிறது கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடுமா. ஃபால்ஸ் ஆகிறதுனால இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். லூப்பை விட்டு வெளியே வந்தால் நம்ம என்ன பண்ணணும், அந்த கவுண்டோட வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பிரிண்ட் எஃப் ஃபங்க்ஷனில் நோடு லென்த்துன்னு கூட சொல்லலாம், இல்லை நோடு கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு %d அந்த வேல்யூ எதில் போய்ட்டு ஸ்டோர் ஆகிருக்கு, கவுண்ட்டில் தானே ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிட்டேன்னா கவுண்டரோட வேல்யூ ஃபைனல் என்னன்னு சொல்லிட்டு இருக்கு 3 சொல்லிட்டு இருக்கா. ஸோ 3 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இவ்வளோ தான் லாஜிக். நான் வந்து இதில் வந்து இங்கேயே பிரிண்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணும்னா இது மெயின் ஃபங்க்ஷனில் கூட பிரிண்ட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் இங்கே ஒரு இன்டிஜர் டேட்டா டைப்பை வந்து பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த வேல்யூ ரிட்டர்ன் கவுண்ட் சொல்லிட்டு இதன் மூலியமாக அனுப்பிட்டிங்கன்னா அந்த கவுண்ட்டுங்கிற வேரியபிள் மூலியமாக அதை வந்து இன்னொரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிட்டு அதை வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் இன் சி அந்த கான்செப்ட் வந்து பார்த்தா புரியும். இப்போ இதை வந்து நான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே பிரிண்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு லாஜிக் எழுதிட்டு ப்ரோக்ராமிங் டேபிளில் காட்டுறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்க ப்ரோக்ராம் இது தான். நம்ம ஆடட் பிகினிங் ஆடட் எண்டு அப்புறமா ஆடட் கிவன் பொசிஷன் சொல்லிட்டு அது வரைக்கும் பார்த்துருக்கோம். டிஸ்பிளே கூட பார்த்துருக்கோம். டிஸ்பிளேல யூஸ் பண்ணுற எல்லா லாஜிக்கும் அப்படியே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லைனை மட்டும் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக கவுண்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ நோட்ஸில் பார்த்தா அதே ப்ரோக்ராம் வந்து இங்கே நான் மெயின் ஃபங்க்ஷனுக்கு இன்ட்டு மெயின் சொல்லிட்டு இருக்குல்ல, அது மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலேயே வந்து இதோட டெஃபினிஷன் கொடுத்துருக்கறனால இங்கே இது போல் வந்து டிக்ளரேஷன் வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் இன் சி அந்த கான்செப்ட் வந்து பார்த்தா புரியும். ஸோ இங்கேயே வந்து இதோட டெஃபினிஷன் கொடுத்துட்டேன். நோட்ஸில் பார்த்தா அதே ப்ரோக்ராம் தான் இங்கே எடுத்து காப்பி பண்ணியிருக்கேன். காப்பி பண்ணிவிட்டு மெயின் ஃபங்க்ஷனில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறேன்னா இங்கே பிரிண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, என்னோட ஒரு டைமும் வந்து எதாவது ஆக்சஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா வந்து நோட் லென்த் சொல்லிட்டு ஒரு பிரிண்ட்டில் வந்து ஆட் பண்ணிவிட்டு 6th கேஸில் வந்து கவுண்ட் நோட் சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனை வந்து கால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, மற்றபடி எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போ பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ ப்ரோக்ராம் வந்து கேட்குது. ப்ரோக்ராமில் என்ன கேட்குதுன்னா நான் இங்கே எக்ஸ்ட்ரா நோட் லென்த் சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நோட் லென்த்துங்கிறது இங்கே வந்திருக்கு. இப்போது என்டர் யுவர் சாய்ஸ். நான் எந்த சாய்ஸ் அழுத்துனா வந்து ஃபஸ்ட்டே நான் 6ன்னு சொல்லிட்டு கால் பண்ணேன்னா நோடுங்கிறது இங்கே என்னவா இருக்குது, எம்டியாக தானே இருக்குது. ஸோ 6ன்னு கால் பண்ணாலே வந்து நோட் லென்த் 0 தான். ஏன்னா வந்து ஒரு நோடும் வந்து நான் இங்கே க்ரியேட் பண்ணவே இல்லை. ஓகேங்களா, இப்போ மறுபடியும் வந்து இப்போது இது வந்து ஆடட் எண்ட் அந்த கான்செப்டில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது போல் க்ரியேட் பண்ணிவிட்டு 2ன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறேன். 2ங்கிறது ஆடட் எண்ட் அந்த கான்செப்ட். 10ங்கிற டேட்டா மறுபடியும் 2வை கால் பண்ணிவிட்டு 20, அப்புறமா மறுபடியும் 2வை கால் பண்ணிவிட்டு 30. இப்போது டேட்டா இன்சர்ட்டட் இது எல்லாமே வந்து ஆடட் எண்ட் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு 4 ஸோ 4 வந்து கால் பண்ணுறேன். 10, 20, 30 சொல்லிட்டு இருக்குது. இப்போது நான் 6 வந்து என்டர் பண்ண என்னன்னு சொல்லிட்டு வரணும், 3ன்னு சொல்லிட்டு வரணும். ஏன்னா ஒரு நோடு 2 நோடு 3 நோடோட டேட்டாஸ் இருக்குது. ஸோ 3ன்னு சொல்லிட்டு என்டர் பண்ண நோட் லென்த் 3ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ நான் மறுபடியும் ஒரு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு டேட்டா வந்து ஆட் பண்ணுறேன். ஆடட் எண்ட் அந்த கான்செப்டை கால் பண்ணிவிட்டு 40 சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டேன்னா மறுபடியும் 6ஸை வந்து கால் பண்ணுறேன். 6ஸை கால் பண்ணால் இப்போ 4 டேட்டா இருக்கா. ஸோ 4 சொல்லிட்டு வரணும். ஸோ நோட் லென்த் 4. ஓகேங்களா, ஸோ இதை வந்து ஆட் அட் எண்ட் அந்த கான்செப்ட்டுக்கு தான் இல்லை, நீங்கள் வந்து எந்த கான்செப்ட்டுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிங்க கரெக்டாக தான் ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ தான் இந்த கான்செப்ட். ரொம்ப சிம்பிள் தான். உள்ளே எழுதுகிற இந்த லாஜிக் மட்டும் தான் நோடோட நெக்ஸ்ட் 0 ரீச் பண்ணுற வரைக்கும் வேலிடாக இருக்கும். அந்த லாஜிக் மட்டும் தெரிஞ்சுதான் இந்த ப்ரோக்ராம் ஈஸியாக சிம்பிளாக முடிச்சிடலாம். இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இது போல மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கோடிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.